அன்புமணி அவர்கள் கூட வந்து காவல்துறை வந்து இதை விசாரணை பண்ணக்கூடாது, சிபிஐக்கு தான் மாற்றணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து? சூரியனை பார்த்து நாய்கள்லாம் குலைச்சாக்க சூரியனுக்கு கேடா நாய்க்கு கேடா சொல்லுங்க. நாய் சூரியனை பார்த்துலாம் கொலைக்காதீங்க. திருடன், அது மாதிரி யாராவது பிச்சைக்காரன், இந்த மாதிரி யாராவது புதுசா யாராவது வராங்க தெருவில் அப்படின்னா தானே கத்தும். எனக்கு தெரிஞ்சு எந்த நாயும் சூரியனை பார்த்து கொலைச்சதே கிடையாது. அரசு மீது தவறுகள் சொல்லக்கூடியவங்க எல்லாத்துக்குமே நான் நெட் ரிசல்ட் தான். அவங்க எல்லாமே பாவிகள், மன்னிக்கப்பட முடியாத பாவிகள் அவங்க தான். புரிஞ்சுக்கோ. ஒரு நிமிஷம் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி சொல்லிடுறேன். அண்ணே பார்த்துனே பாமகவெல்லாம் பகிச்சிக்காதீங்க, யார் எப்ப கூட்டணிக்கு வருவாங்கன்னு தெரியாது. நீங்க பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி நாய் பாவிகள்னு சொல்ல போயிட்டு அப்புறம் உங்களை மாதிரியே நான் ஒரு உங்களை மாதிரியே ஒரு பழம் இல்ல. இது ஜெனரல் பழமொழிக்கும் இதுக்கும் சமம். பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. கனிமாவெல்லாம் கொல்ல போகுதுன்னா அதுக்கு காரணம் அன்புமணி. கரெக்டானே? கேள்வி எதுங்க ஐயா, சிபிஐ கிட்ட போலாமா வேணாமா விசாரணை? தாராளமா போலாம் ஐயா, தாராளமா சொல்றீங்க. நாங்க பாருங்க, சிபிஐங்கிறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசோட கைக்கூலி. இடி, இன்கம் டாக்ஸ். அப்ப காவல்துறை எல்லாம் மாநில அரசோட கைக்கூலின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன ஊழல் நடந்திருக்காங்கல்ல? ஊழல் நடந்திருக்கு. அந்த ஊழல் பணம் எங்க எங்க சார்? இருங்க, இப்ப நீங்க தானே சொன்னீங்க. ஓ, அப்ப காவல்துறை பண்ணது தவறு. அப்ப காவல்துறையை கையில வச்சிருக்க அமைச்சர் யாரு? உடனே அமைச்சர் யாரு, செக்ரட்டரி யாரு, அவங்க எம்எல்ஏ யாரு? குப்பையை கலர்றது தான் உங்களுக்கு வேலையா? கோழி தாங்க குப்பையை கலர். நீங்க மனுஷங்க, எதுக்கு போய் குப்பையை கலர்றீங்க? குப்பையை கலரி அதை வந்து அந்த உங்கள் குப்பை அப்படின்னு வண்டியில எடுத்துட்டு போலன்னு வச்சுக்கோங்க, தூய்மை பணியாளர்கள் நாரிடும். இதே அந்த ஒரு குழந்தைக்கு நடந்த வழக்குல வந்து எஸ்ஐடில தமிழகத்தை சாராத தமிழக கேடர்னு சொல்லும் போது அப்ப ஏன் அது நியாயமான்னு நீங்க கேட்கல? கேட்கும். எங்க கேட்டீங்க? கேட்கல. வில்சன் கேட்டு சொல்றேன். கேட்கல, யாருமே கேட்கல. இன்னைக்குதான் நீங்க கேக்குறீங்க. சீமானும் கேட்கல, நீங்களும் கேட்கல, இன்னைக்குதான் கேக்குறீங்க. அதான் நான் கேட்கிறேன். சார், உங்க திமுக ஆட்சி மீது பல்வேறு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, மணல் கொள்ளை, இந்த கனிம வளங்கள்லாம் திருடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அரசு துணை போயிட்டு இருக்கு. அன்புமணி அவர்கள் கூட வந்து காவல்துறை வந்து இதை விசாரணை பண்ணக்கூடாது, சிபிஐக்கு தான் மாற்றணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து? சூரியனை பார்த்து நாய்கள்லாம் குலைச்சாக்க சூரியனுக்கு கேடா நாய்க்கு கேடா சொல்லுங்க. நாய் சூரியனை பார்த்துலாம் கொலைக்காதீங்க. திருடன், அது மாதிரி யாராவது பிச்சைக்காரன், இந்த மாதிரி யாராவது புதுசா யாராவது வராங்க தெருவில் அப்படின்னா தானே கத்தும். எனக்கு தெரிஞ்சு எந்த நாயும் சூரியனை பார்த்து கொலைச்சதே கிடையாதுங்க. கொலைச்சது இல்லையா? ஆமா, நான் சொல்றேன், சூரியனை பார்த்து தான் கொலைக்குது. ஆனா அந்த மாதிரி நாங்க எதுவும் பார்த்ததே இல்லை. நீங்க பார்த்தலைங்கிறதுக்காக நான் பார்த்தது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ அன்புமணி அவர்களை நீங்க நாயின்னு சொல்றீங்க. அன்புமணியை நான் என்னத்துக்கு நாயின்னு சொல்றேன்? நீங்க தான் சூரியன் இல்லையா? சூரியனை பார்த்து குலைக்கிற நாய்கள்லாம் நாய்கள் தான். அதுல ஒண்ணு மாட்டே பார்த்துன்னே கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துக்குது. நீங்க பாட்டுக்கு கலாச்சி விட்டுறாதீங்க. இந்த சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, ஒண்ணு சொல்றேன். எங்க அரசு மீது தவறுகள் சொல்லக்கூடியவங்க எல்லாத்துக்குமே நான் நெட் ரிசல்ட் தான். அவங்க எல்லாமே பாவிகள், மன்னிக்கப்பட முடியாத பாவிகள் அவங்க தான். புரிஞ்சுக்கோ. ஒரு நிமிஷம் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி சொல்லிடுறேன். அண்ணே பார்த்துனே பாமகவெல்லாம் பகிச்சிக்காதீங்க, யார் எப்ப கூட்டணிக்கு வருவாங்கன்னு தெரியாது. நீங்க பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி நாய் பாவிகள்னு சொல்ல போயிட்டு அப்புறம் உங்களை மாதிரியே நான் ஒரு உங்களை மாதிரியே ஒரு பழம் இல்ல, நீங்க தான் சொன்னீங்க. உங்களை மாதிரியே ஒரு பழமொழி சொல்லிட்டா, இந்த குட்டி குலைச்சு நாய் தலையில வச்சிச்சின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழியும் தெரியும்ல? தெரியும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா நீங்க நாயின்னு சொன்னதுனால நான் குட்டி இல்ல நாங்க வந்து அவரை பற்றி நான் சொல்லல, ஜெனரலா தான் அந்த பழமொழியை தவிர இது ஜெனரல் பழமொழிக்கும் இதுக்கும் சமம். பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. கனிமாவெல்லாம் கொல்ல போகுதுன்னா அதுக்கு காரணம் அன்புமணியை வந்து எங்களோட இணைச்சு பேசாதீங்க. அன்புமணி யாரு கூட வழக்குல மாட்டியிருக்காரு, யாரு கூட ஜால்ரா தட்டுறாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். புரியுதா? அவரை போன வாரம் யாரு வந்து பாத்துட்டு போனாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ராமதாஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட். அப்பா பிள்ளைக்குள்ள சண்டை, ஒரு கட்சி உடைஞ்சு போச்சு. 98% இங்க இருக்கு, அங்க 2% அப்பா கிட்ட இருக்கு. அவர் யாருகிட்ட போறாருங்கிறது அவரு தான் முடிவு பண்ணணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சிபிஐ கிட்ட போலாமா வேணாமா அதான் கேள்வி. எதுங்க ஐயா? சிபிஐ கிட்ட போலாமா வேணாமா விசாரணை?
தாராளமா போலாம் ஐயா, தாராளமா நிஜமாவா போங்க. சொல்றீங்க? நாங்க புல்லரிக்குது எனக்கு. இங்க பாருங்க, சிபிஐங்கிறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசோட கைக்கூலி. ம். இடி, ம். இன்கம் டாக்ஸ், அப்ப காவல்துறை எல்லாம் மாநில அரசோட கைக்கூலின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அதுவா சொல்லிட்டு போங்க, அப்புறம் சொல்லிட்டு போங்க ஐயா. ஏன்னா நாங்க எந்த வழக்குல நாங்க டிலே பண்ணிருக்கோம், யார நாங்க காப்பாத்தி விட்டுருக்கோம், எங்க கட்சிக்காரனை நாங்க காப்பாத்தணும். உங்க அமைச்சர் ஒரு ஒருத்தர் சொல்லுங்க. இல்ல உங்க அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? இவர் யார் தெரியுமா? எவ்வளவு திறமையானவர் தெரியுமா? இப்படிங்கிறவர் அப்படின்வாரு, அப்படிங்கிறவர் இப்படி மாத்துவாரு அப்படின்னு புகழ்ந்து பேசினாரு. நீங்க வந்து சொல்றீங்களா உங்க அமைச்சர் பேசினாரு? நான் சொல்லல. அமைச்சர் பேசினாரு, அலங்காரமா பேசி இருக்கலாம் சார். அது நான் அலங்காரமா பேசுறது. பப்ளிக்கா உட்காந்துக்கின்னு இவர் வந்து இருக்கிறவனை இல்லாதவனாக்காரு, இல்லாதவன் இருக்கிறவன் தப்பு பண்ணவனை இப்படின்னு அப்படின்னு இப்படி பேசினா அது வந்து அலங்காரமா பேசுறதா? அது வந்து நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கும் புரிஞ்சுட்டு புரியுது இல்ல. அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நையாண்டி பேச்சுக்கு சொந்தக்காரர். இதுக்கு பேர் நையாண்டியா? அவர் நையாண்டி தான். இதுக்கு பேர் நையாண்டியா? அவர் பேசுறதெல்லாம் நையாண்டியா தான் எடுத்துக்கணும். ஏங்க எவ்வளவு பெரிய மூத்த அமைச்சர், அவரை போய் ஒரு மூத்த அமைச்சர் அவர் சட்டமன்றத்திலே நையாண்டியா தானே சார் அவரை நீங்க காமெடி பீஸ்னு சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. காமெடி பீஸ் எவ்வளவு சீரியஸான அவர் நையாண்டியா தான் பேசுறாரு, சட்டமன்றத்திலே பேசுறாரு அப்படின்னா அவர் காமெடியாவே பேச மாட்டாரா? அவர் காமெடியா தானே பேசுவாரு. அப்ப ஏங்க இப்போ நம்ம விவேக் எடுத்துக்கங்க, காமெடியா தான் பேசுவாரு, அதனால அவர் காமெடி பீஸ்ன்றோம். நீங்க திருப்பி திருப்பி அவரை காமெடியா பேசுவாருன்னு சொல்லி இருக்கிறீங்களா? காமெடியா பேசுவாரு, நையாண்டியா பேசுவாரு, அது அவரு சீரியஸா பேச மாட்டாரு. அதானே சொல்ல வரீங்க? சீரியஸா பேச வேண்டிய நேரத்துல பேசுவாரு. என்னைக்கு பேசியிருக்காரு, எப்ப பேசியிருக்காரு? அது எல்லாம் இப்ப முந்தா நாள் நடந்த சட்டமன்றத்துல சீரியஸா ஒரு நாங்க வந்து 42 அணைகள் கட்டி இருக்கோம் அப்படின்னு புள்ளி விவரத்தோட ஒவ்வொரு ஊரா பட்டியல் போட்டு வாய்ச்சாருல. 42 அணைகளா? ஆமா. எங்க கட்டிருக்காங்க? அதான் அவர் சொன்னாரு சட்டமன்றத்துல. அதெல்லாம் காமெடி இல்ல, நீங்க எடுத்து பாருங்க. 42 அணைன்னா நீங்க எல்லாமே வைகை டேமு, பெரியார் டேமு, இது முல்லை பெரியாறு இதுதான் டேம்னு நினைக்காதீங்க. அது கீழே சின்ன சின்ன டேமுகள் எல்லாம் கட்டி இருக்கோம்ல. அது ஏற்கனவே இருக்க டேமுக்கு கீழே சின்ன டேம் கட்டிக்கிறீங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த கிராமப்புற பகுதிகள்ல குடிநீர் தொட்டிக்கு அடியில வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து அந்த சும்மா லைட்டா கட்டிட்டு அதுவும் அணைதான். ஆமா, அப்படி வச்சுக்கணும். கிட்டத்தட்ட அதுக்கு வெறும் 2500 3000 தான் செலவாகும். ஆனா அதுக்கு நீங்க கணக்கு 25,000 கட்டுறீங்க பாருங்க. நாங்க வந்து எவ்வளவு செலவு இருக்கு தெரியுமா? அதுல அண்ணனுக்கு தெரியாது, நான் சொல்றேன். அப்போ 2500 தாங்க. அது வந்து அந்த சிமெண்ட், அப்புறம் வேற என்னென்ன ஜல்லியா, சரி செங்கல், இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வரணும் அங்கேருந்து. அதுக்கு வந்து இது மாதிரி சரியா நடக்குதா அப்படின்னு அதிகாரிகள் தலைமையில ஒரு குழு போட்டிருக்கோம். அந்த குழுலாம் வந்து ஒருவேளை அப்படி போட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்ன சும்மா வந்து பார்ப்பாங்களா? கார்ல வருவாங்கல்ல. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? இதெல்லாம் போய் பார்க்கணும்னா செலவு ஆகுமா ஆகாதா? அது வேற இருக்குது இல்ல. அந்த போர்டு வந்து மழையில சாயாம இருக்கணும். இது வந்து உன் கண்ணுக்கு தெரியுது. வெறும் 18,000 கோடியை ஒதுக்கிட்டு 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 268 கோடி இப்ப ஒதுக்கீடு பண்ணிருக்குன்னு சொல்லி இவங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒன்றிய அரசோடைய ஆடிட்டர் ஜெனரல் குற்றச்சாட்டு சொன்ன உடனே, எழுத்துப்பூர்வமா குற்றச்சாட்டு சொன்ன உடனே மொத்தம் எவ்வளவுக்குன்னா 1,46,000 கோடி வந்து. இல்ல 1,76,000 சொன்னா எங்களுக்கு டக்குன்னு புரியும். ஓ, அது என்ன 76? இல்ல அது பாக்குறவங்களுக்கு புரியும், உங்களுக்கு மறந்துருக்கலாம். சோ அதனால இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொன்ன உடனே அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு கடைநிலை ஊழியரை கூட வச்சுக்க மாத்திட்டாங்க. அது தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா மாத்திட்டாங்கல்ல. நம்ம என்ன பண்ணோம்? என்ன ஊழல் நடந்திருக்காங்கல்ல. ஊழல் நடந்திருக்கு. அந்த ஊழல் பணம் எங்க சார்? இருங்க. இப்ப நீங்க தானே சொன்னீங்க அந்த அரசு அதிகாரிகள் மத்தியில கருப்பாடு இருக்கு, நடவடிக்கை எடுப்போம்னு. அந்த மாதிரி எடுப்பாங்க. அது அது அரசு ஊழியர்களை தானே மாத்தி இருக்கு. ஆடிட்டர் ஜெனரல்னா யாரு? சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆடிட்டர் ஜெனரல். இருக்கட்டுங்க. நான் என்ன கேக்குறேன்னா மாத்திருக்காங்க அப்படின்றீங்களா? அப்ப நீங்களும் அதானே சொன்னீங்க, எஃப்ஐஆர் போடுவோம், நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னீங்கல்ல. அவங்க மாத்திருக்காங்கல்ல, ஏன் அவசரப்படுறீங்க? முதல்ல அது என்ன ஊழல் அப்படின்றத பத்தி விவரமா தெரிஞ்சுட்டு பேச. ஊழல் பண்ணது அரசு ஊழியர்கள் ஊழல் பண்ணல. அப்படியே ஊழலை வெளியே வந்தது. அரசு ஊழியர்கள் ஊழல் பண்ணல, அரசு ஊழல் பண்ணுச்சு அப்படின்னா அரசுன்றது அரசு ஊழியர்கள் இல்லாம எப்படி இயங்கும்? எனக்கு சொல்லுங்க. அரசு ஊழியர்கள் தான் அதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க 40 ரூபா வாங்குறோம் அரசுன்னு சொல்லுங்க. 40 ரூபா வாங்குறவங்க இங்க பாருங்க, ஆடிட்டர் ஜெனரல். இங்க வந்தா மட்டும் அரசு ஊழியர்கள், அங்க வந்தா மட்டும் அரசு. எல்லா இடத்துலயும் ஒரே ஸ்டாண்டர்ட். ஏன் சார் 18 கோடி ஒதுக்கிட்டு 268 கோடி ஒரு பில்லு செட் ஒரு கிலோமீட்டருக்கு கணக்கு பண்ணி பணம் கொடுத்துருக்கான். அதை சொல்ல வந்தா நீங்க என்னமோ எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி. அந்த குதிரை இருந்ததுன்னா அந்த நெல்லு வேஸ்டா போயிருக்காதே. 40 ரூபாய் கேட்க மாட்டாங்களா? அதை தான் நான் சொல்றேன். எனக்கு எங்க ஊர்ல இருக்க விவசாய பிரச்சனை தான் முக்கியம் முதல்ல.
அண்டார்டிகால இருக்கவன் வந்து ஆப்பிரிக்கால ஆமா, இருக்கவன் இப்ப இந்த நம்ம பிரச்சனையை பத்தியே அந்த பேசிட்டு இருக்கான். அண்டார்டிகா பத்தி எதை ஆப்பிரிக்கா கேட்டாலும் பத்தி உடனே பேசுவோம். அங்க இருக்கா இங்க இருக்கா அப்புறம்? இதே கேள்வி. அதுல என்ன சொல்லிருக்காங்க சிஐஜி ரிப்போர்ட்ல, அது என்ன நடந்திருக்கு, எத்தனை lens சார், இருக்கு, இது- இதெல்லாம் ஒண்ணு கணக்கு வந்திருக்கு கிடையாது. சார், ஹிந்துல வந்திருக்கு சார். பாருங்க, இந்துல வந்ததெல்லாம் எடுத்துக்காதீங்க, நான் சொல்றேன். முந்தா நாள் புரியுதுங்களா? ஹிந்துல வந்திருக்கு, முந்தா படிங்க. நாளோ 4ஆம் நாளோ ஆ, இதெல்லாம் நான் சொல்றேன் விளக்கம். ஆ. 10ஆம் பேசும்போது நான் இப்படிதான் கேட்பேன். தமிழக அரசுல நடக்கும்போது உடனே அது வந்து அந்த அரசு ஊழியர்கள் கருப்பு ஆடுகள் 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதே மத்திய அரசுல நடந்தது அப்படின்னு சொன்னா உடனே அது வந்து அரசு பொறுப்பு. எப்படிங்க இது? அப்ப இங்க பொறுப்பே இல்லன்றீங்களா? பொறுப்பு இல்லாதவர்கள் நான் சொல்ல மாட்டேன், பொறுப்பை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லையா அப்படிதான் நான் கேட்பேன். கரெக்ட் தானே சார்? இதுலயே பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா தமிழ்நாட்டுல அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சா, மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. நிஜமாவே தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? எல்லாத்துக்கும் இப்படியே மத்த மாநிலங்கள் இப்படியே சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா நம்ம மாநிலத்தை பார்த்து மத்தவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டா இது பாத்தீங்களா தமிழகம் மாதிரி இருக்க வேண்டும் அப்படி சொல்றதை விட்டுட்டு ஒண்ணு வேணாம். இப்போ அண்ணனுக்கு தெரியாதோ என்ன தெரியாது, நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா பரீட்சையில வழக்கம் போல மார்க் குறைஞ்சிரும். வீட்டில் எதிர்பார்க்கணும், அப்பா பேப்பரை பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னாரு. அப்பா பக்கத்து வீட்டு பையனும் இவ்வளோதான்ப்பா வாங்கியிருக்கான், அவனும் இவ்வளோதான்ப்பா வாங்கியிருக்கான். எங்க அப்பா நெருக்குன்னு ஒண்ணு வைப்பாரு, அவன் எவ்வளவு வாங்கினா இவன் எவ்வளவு வாங்கினா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு புள்ள நான் உனக்கு அப்ப, நீ எவ்வளவு வாங்கினா அது பதில் சொல்லு அப்படின்பாரு. இல்லப்பா எல்லாரும் கம்மியா தான்ப்பா வாங்கிக்கிறாங்க, வாத்தியார் சரியா திருத்தலப்பா. அடுத்தது இப்படி போடுவோம், வாத்தியார் திருத்தலன்னா நீ ஒழுங்கா எழுத வேண்டியதானே, அவன் பரீட்சை பேப்பர் நான் பார்க்கும்போதே காரி துப்பணும் போல இருக்குது, எழுத்தாடாது இதுக்கெல்லாம் எவனா மார்க் போடுவான், இதுக்கு 48 மார்க் போட்டதே அதிகம் அப்படின்வாரு. இவர் என்னடானா அந்த மாநிலத்தை பாரு இந்த மாநிலத்தை பாரு எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லுங்க. நாங்க எந்த மாநிலத்தையும் பார்க்கல, எங்க தமிழ்நாடு மகளிருக்கான நாடு, இது மகளிர் சுதந்திரமா வாழக்கூடிய நாடு. இங்க வந்து ஏதோ 1-2 தவறுகள் நடக்குதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த பெண்களுக்கு இங்க வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது சில அரசியல் கட்சிகள் இட்டு கட்டி பேசக்கூடிய பொய் உரையை பதிவு பண்றாங்க. நிறைய புள்ளி விவரங்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கேன். ஒரு அதாவதுங்க, மாசத்துல இவ்வளவு ஆமா, ஒரு மாசத்துல இவ்வளவு எது எவன் போய் பார்த்தான், லைட் அடிச்சு பார்த்தானா இல்ல கேஸ் சேனல்கள்ல வெளியிடுறாங்க. செய்தித்தாள்ல வர்றது பூரா உண்மை ஆயிடுமா? செய்தித்தாள்ல பூரா நீங்களே ஆமா, சொல்றீங்க முரசொலி. தினமலர்ல வந்தா மட்டும்தான் உண்மை. முரசொலி இதெல்லாம் வராது, அதுல அரசியல் தான் வரும். இத பாருங்க, தமிழகம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா அப்படின்னா இப்போ ஒரு சில மாநிலங்கள்ல முதலமைச்சரே கேக்குறாங்க 12 மணிக்கு ஏன் வெளில வந்தாங்க நைட்டு, அந்த மாதிரி சிச்சுவேஷன் இங்க இல்ல. ஆனா நாங்க நடவடிக்கை எடுத்தோம் எவ்வளவு சீக்கிரமா இல்ல இருக்கு. எடுத்தோம். ஏன்னா சமீபத்துல கூட இந்த ஈசிஆர் சைடு வந்து 2 பெண்கள் வந்து கார்ல போகும்போது இது வரேன் அததான் நான் சொல்ல வரேன். அதாவது நாங்க வேகமா நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு சொல்றத ஒரு பெருமையா பேச முடியாது. இப்போ மறுபடியும் இதே உதாரணம் தான் சொல்லுவோம். ஏதாவது இது பண்ணினே இருக்கும்போது பாட்டில தட்டி கீழே கொட்டிட்டேன், தேங்காய் நல்லா கீழே ஊந்துச்சு. உடனே எங்க அப்பா வந்து என்னடா அது அப்படின்னாரு. அதான் தொச்சு நிக்கிறேன்ல அப்படின்னு நறுக்குன்னு ஒரு குட்டு வச்சாரு. ஏன்டா முதல்ல தட்டி கொட்டினேன், தேங்காய் எண்ணெய் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வாங்கிட்டு வந்த எண்ணெய் விளக்கெண்ணெய் இப்படி கொட்டி வச்சிரு, இல்லப்பா அது தேங்காய் எண்ணெய், அதுக்கு ஒரு கொட்டு விழுந்தது. அந்த மாதிரி நடக்காம இருக்கணும், திருட்டு பையெல்லாம் பயந்து நடுங்கணும், ஓடணும், அது இல்லைங்க பெருமையா பேசணும். அதை விட்டுட்டு நாங்க வேகமாக நடவடிக்கை எடுக்கணும், எடுக்கிறதுக்கு தானே அரசாங்கமும் காவல்துறையும் இருக்குது. இது ஒரு கிரெடிட்டா? இது நாங்க வந்து நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா எடுக்காம தான் இருந்து பாருங்களேன். இருந்ததுக்கு தான் வந்து அங்க சிபிஐக்கு போனோன்னு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு எஸ்ஐடி அப்படின்னாங்க. இதுக்கு பேர் வந்து நாங்க உடனடியா நடவடிக்கை எடுக்கிறோன்றதா இங்க நடந்ததுல ஒரு சின்ன பொண்ணுக்கு நடந்த கொடுமை, போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்காம அதுக்கப்புறம் வேற யாரோ ஒருத்தர் கொண்டு போயிட்டு அது பெரிய இஷ்யூ ஆகி சிபிஐக்கு போனோம் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் நாம போயிட்டு அங்க ஃபைட் பண்ணி இல்ல ஒரு எஸ்ஐடி அப்படின்னு சொல்லி அன்னைக்கும் தான் சொன்னாங்க தமிழகத்தை சாராத 3 தமிழக கேடர் அதிகாரிகள். ஞாபகம் இருக்கா அந்த எஸ்ஐடி? ஆனா அன்னைக்கு நாம எதுவும் குரல் கொடுக்கல. இன்னைக்கு வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு தமிழகத்தை சார்ந்த அதிகாரிகள் சாராத அதிகாரிகள் அப்படின் போது இதுக்கு மட்டும் ஏன் குரல் கொடுக்கணும்? என்ன அன்னைக்கு சும்மா தானே இருந்தோம், இன்னைக்கு என்ன இந்த மாதிரி பொங்குறோம்? அதாவது நம்ம அதிகாரிகளும் மதிக்கலைங்கிறாங்க. அன்னைக்கே மதிக்கலையே, அப்ப எங்க போனீங்க சார்? அன்னைக்கு வந்து இது வந்து அந்த காவல்துறை பண்ணது மிகப்பெரிய தவறுன்னு எங்களுக்கே தெரிஞ்சது. அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா நடந்த அப்ப காவல்துறை பண்ணது தவறு. அப்ப காவல்துறையை கையில வச்சிருக்க அமைச்சர் யாரு? உடனே அமைச்சர் யாரு, செக்ரட்டரி யாரு, அவங்க எம்எல்ஏ யாரு? குப்பையை கலர்றது தான் உங்களுக்கு வேலையா? கோழி தாங்க குப்பையை கலர், நீங்க மனுஷங்க எதுக்கு போய் குப்பையை கலர்றீங்க? குப்பையை கலரி அதை வந்து அந்த உங்கள் குப்பை அப்படின்னு வண்டியில எடுத்துட்டு போலன்னு வச்சுக்கோங்க, தூய்மை பணியாளர்கள் நாரிடும். அதனால குப்பையை கலரினாதான் உண்டு. அங்க கொண்டு போயிட்டு குப்பையை போடுறோம்ல, அங்க வந்து செக்ரிகேட் பண்றாங்க.
அதெல்லாம் வந்து தனியா எடுத்துட்டு போயிட்டு அந்த குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கலாமா என்ன தயாரிக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால குப்பையை கலரணும், கலரினாதான் வந்து நாத்தமும் வரும், அது வேற விஷயம். அதெல்லாம் பொறுத்துக்கினாதான் உண்மை வெளில வரும். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ மற்ற மாநிலம் நடக்கும்போது ஆக மோடி அரசு பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப இதுக்கு மட்டும் இதுக்கெல்லாம் நீ வந்து குப்பையை கலராத அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்குதான் நான் சொன்னேன், நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்றது ஒரு பெருமை கிடையாது, அந்த மாதிரி நடக்க கூடாது. அதுதான் நான் சொல்றேன். மற்ற மாநிலங்கள்ல ஒரு சில மாநிலங்கள்ல கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துல அந்த அளவுக்கெல்லாம் வந்து மோசமா இல்ல, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இத பெருமையா பேச முடியாதுன்னு சொல்றேன். யார் சார் பெருமையா பேசுனா? நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க தானே சொன்னீங்க உடனே நடவடிக்கை எடுக்கிறோம், எதுல வந்து லேட்டா நடவடிக்கை எடுத்துக்கிறோம். நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்க எங்களை தவறு சொல்லலாம். நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் ஒண்ணு இல்ல சார். நாங்களே சிபிஐக்கு ரெக்கமெண்ட் பண்ணுமா இல்லையா திருப்பூர் சமாச்சாரத்துக்கு? அப்ப அந்த விஷயத்துக்கு ஏன் வந்து சிபிஐ வேணான்ட்டு அது ஏன்னா அதுக்கு 6 பேர் வந்து காவல்துறையை சேர்ந்தவனே அந்த கொலை, அதனால தானே சிபிஐக்கு போகணும்னு கேட்டாங்க. சிபிஐக்கு போகணும்னாலும் நாங்களும் ஒத்துக்கிட்டு கொடுத்துட்டோம். எங்க கொடுத்தீங்க? என்ன கொடுத்தோம்? அந்த பழைய எஸ்ஐடில அந்த ஒரு குழந்தைக்கு நடந்த கொடுமை, அந்த எஸ்ஐடி இல்ல சார், நான் சொல்ல திருப்பவனத்துல நடந்த, அதுல சிபிஐ வேணாம் தானே நம்ம சொன்னோம். நீங்க சொன்னீங்க, நாங்க கொடுத்துட்டோம். இல்ல அதை நீங்க கொடுக்கல, அஜித் குமார் தான் கொடுத்தீங்க. அதான் சார் திருப்பவனம். அஜித் குமார் கொலை வழக்கு ஏங்க நான் சொல்றது அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த குழந்தைக்கு அண்ணா குழந்தைக்கு எங்க சிபிசிஐடி நல்லா விசாரணை பண்ணுவாங்க. ஏன் அப்ப அஜித் குமாருக்கு நல்லா விசாரணை பண்ண மாட்டாங்களா? நல்லா விசாரணை பண்ணுவாங்க. பட் ஆனாலும் அது ஒரு கொலை ஆயிடுச்சு இல்ல. ஏன் அப்ப ஏங்க கொலை வேற, இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு நடந்த கொடூரம் வேறையா? அப்ப அதை விட இது ரொம்ப கம்மின்னு நினைக்கிறீங்களா நீங்க? என்ன கேட்டா இதுதான் கொடூரம்னு சொல்லுவாங்க. பாருங்க, நாங்க ஒன்னும் தராசு வச்சிருக்கல, நாங்க ஒன்னும் நீதிபதி இல்ல. நீங்க வச்சில்ல, நாங்க வச்சிருக்கோம், மக்கள் வச்சுக்கிறாங்க, அவங்க கேக்குறாங்க. மக்கள் கேட்கறாங்க. குழந்தைக்கு எவ்வளவு பேர் ஒரு கொடூரத்தை பண்ணிருக்காங்க, அது உங்களுக்கு வந்து சாதாரண விஷயமா போச்சு, பெரிய விஷயமா போச்சா? வழக்கு போயிடுச்சு, நீதிமன்றம் வழக்கு ஆடிக்கிட்டு இருக்கு, வழக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கு. அதோட விடுங்க. அது நீதிபதி என்ன சொல்றாரோ அந்த தீர்ப்பை நாங்க ஏத்துக்கிறோம். ஏங்க அந்த தீர்ப்பை தான் ஏத்துக்காம என்ன நீங்க வந்து தமிழகத்தை சாராதன்றீங்க, இது வந்து சட்ட ஆலோசனை வச்சு நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல போவோம் அப்படின்னு வேற கேக்குறீங்க, தீர்ப்பை ஏத்துக்கிறோம் வேற சொல்றீங்க. தீர்ப்பை ஏத்துக்கினா இந்த மாதிரி பேச்சே வரக்கூடாது இல்ல சார்? இங்க பாருங்க, இப்ப கூட என்னாச்சு, இந்த விஜய்ல இந்த சினிமா நடிகர் விஜய் தாவேக்கான ஒரு கட்சி வச்சிருக்காருல்ல, தெரியும், ரசிகர் மன்றம். அவரு இப்ப வந்து என்னன்னா அவரு போகல, ஆனா அவரு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல எஸ்ஐடி போட்டதுக்கு வேண்டான்னு சொல்லி அவர் சார்பா ஒருத்தர் போட்டார், பிஜேபிக்காரர். அவரே பெட்டிஷன் போடல, பிஜேபிக்காரர் ஒருத்தர் பெட்டிஷன் போட்டாரு. ரெண்டாவது, எங்களுடைய குழந்தை இறப்புக்கு நியாயம் வேணும்னு சொல்லி எடப்பாடி ஐயா 2-3 பேர்த்துக்கிட்ட கையெழுத்தை வாங்கி அவரை கேஸை போட்டு பெரிய வழக்கறிஞர்களை வச்செல்லாம் வாதாடினாங்க. அந்த வாதாட்டத்துல என்ன பண்ணிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டு இப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்து அதை ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி, அது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கணும். எஸ்ஐடி இல்ல, சிபிஐ விசாரணை, சிபிஐ மானிட்டரிங் கமிட்டியில அந்த ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, அதுக்கப்புறம் 2 காவல்துறை அதிகாரிகள் ஐஜி ரேங்க்ல இருக்கணும், அவங்க தமிழக கேடரா இருக்கணும், தமிழகத்தை சாராதவர்களா இருக்கணும் சொல்லி ஒரு இது போட்டிருக்காங்க. இது நியாயமா? தமிழகத்தை சாராதவங்கன்னா அப்ப அவன் தமிழ் தெரிஞ்சிருக்கணும், ஆனா தமிழகத்தை சாராதவங்களா இருக்கணும். இப்போ தமிழகத்துல ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி அதிகாரிகள் வராங்கல்ல, அவங்க எல்லாம் தமிழ் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் தமிழ் தெரியாத அப்படின்னா, இதே இங்க தமிழகத்துல டிஜிபியா எத்தனையோ வடக்கு மற்ற பகுதிகளை சேர்ந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க, என்ன அழகா தமிழ்ல பேசுறாங்களா இல்லையா? ஆமாமா. அப்புறம் தமிழ் தெரியாத அவங்க இப்ப அதுக்கு நான் வரல. இல்ல இது நியாயமான்னு கேக்குறீங்களா? நான் அதைத்தான் கேக்குறேன். இதே அந்த ஒரு குழந்தைக்கு நடந்த வழக்குல வந்து எஸ்ஐடில தமிழகத்தை சாராத தமிழக கேடர்னு சொல்லும் போது அப்ப ஏன் அது நியாயமான்னு நீங்க கேட்கல? கேட்கும். எங்க கேட்டீங்க? கேட்கல. வில்சன் கேட்டு சொல்றேன், கேட்கல. யாருமே கேட்கல. இன்னைக்குதான் நீங்க கேக்குறீங்க. சீமானும் கேட்கல, நீங்களும் கேட்கல, இன்னைக்குதான் கேக்குறீங்க. அதான் நான் கேக்குறேன். இல்ல நம்ம இவர்கிட்ட கேட்போம், நம்ம வழக்கறிஞர் யாருகிட்ட வேணா கேளுங்க, அவர்கிட்ட கேட்டு. அன்னைக்கு யாருமே கேட்கலங்க. ஒரு விஷயம், மானிட்டரிங் கமிட்டில ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டாங்களே, அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அவருடைய தகுதி என்ன? அவருடைய தகுதி, அந்த பானுன்னு ஒரு முஸ்லீம் பெண்ண 16 பேரை கற்பழிச்ச குற்றவாளிகளை விடுதலை பண்ண சொன்னவர் அவரு.
அப்படிப்பட்ட ஒரு அதை மறுபடியும் அதே சுப்ரீம் கோர்ட்ல தலைமை நீதிபதி உடனடியா பிடிச்ச அத்தனை பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட போறீங்களா இல்லையான்னு பேசுனதுக்கு அப்புறம் கைது பண்ணி கொண்டு போய் உள்ள அடைச்சானுங்க. அப்படிப்பட்ட அந்த நீதிபதிகிட்ட எப்படி நீதியை எதிர்பார்க்க முடியும்? ஓ, அப்ப அந்த நீதிபதி அப்பாயிண்ட் பண்ண இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி பண்ணது தப்பு, அவருக்கு ஒண்ணும் தெரியல, அப்படி எடுத்துக்கலாமா? உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்லல. இந்த நீதிபதி தவறான நபர். இந்த நீதிபதிய அப்பாயிண்ட் பண்ணது யாரு? உச்ச நீதிமன்றம் தான். அப்ப அவருக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்றீங்களா? அதை நான் சொல்ல இயலாது. அப்ப வேற எப்படி சொல்றீங்க? அப்ப அவர் தெரிஞ்சுதானே அவர் பண்ணிருக்காரு. அப்ப அவரை பத்தி தெரிஞ்சு இவர் வந்து நியாயமானவர் தெரிஞ்சுதானே அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. இல்ல அவர் வந்து நியாயமானவர் இல்ல அப்படின்றத தெரிஞ்சு அப்பாயிண்ட் பண்ணாரா? அதெல்லாம் நான் உள்ள நுழைஞ்சு பார்க்க. அப்போ ஒரு நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு, அதுக்கு வந்து அப்பீல் போறது, அதுக்கப்புறம் அக்விட் ஆகுது அப்படின்றதெல்லாம் சாதாரணமான விஷயம், புரியுதுங்களா சார்? விடுதலை பண்ணிட்டாரு சார். இருக்கட்டங்க. அதுல விடுதலை பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாம பேசாதீங்க. அடுத்தது, இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நீதியை எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா, எந்த ஒரு நீதிபதியா இருந்தாலும், அது ஓய்வு பெற்ற நீதிபதியா இருக்கட்டும் இல்ல வந்து சர்விங் ஜட்ஜா இருக்கட்டும், ஏதாவது ஒரு கேஸ்ல வந்து அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு சொன்னா உடனே பாஸ்ட், இவர் யார் தெரியுமா, இவர் இந்த வழக்கு முதல்ல இதுவே தப்புன்றேன். அதாவது அந்த நீதிபதிக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ ஒரு நெரேட்டிவ் நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பேசக்கூடாது, தப்பு. சரி, அது தப்புன்னு சொல்றீங்கல்ல. அப்ப சென்னை உயர் நீதிமன்றம் போட்ட அந்த எஸ்ஐடிய அது ஏன் தப்புன்னு சொல்லி அங்க போய் சுப்ரீம் கோர்ட் அதை வந்து நீக்குது. அதுக்கு என்ன பதிலு? அது சுப்ரீம் கோர்ட்ல போய் கேளுங்க. தீர்ப்பை போயிட்டு நீங்க நீதிமன்றத்துல போய் கேட்கணுமே தவிர என்கிட்ட போய் கேட்டுக்கிறீங்க. நீங்க தானே இப்ப அதுக்கு சொம்படிக்கிறீங்க. நான் சொம்படிக்கலையே. அப்புறம் யாரு? நீதிபதிகள் நியமனத்துல இந்த மாதிரி பாஸ்ட் பிரசன்ட்னு நீங்க வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாதீங்க. தட் மே பி பார்டரிங் ஆன் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ன்றத நான் சொல்றேன், புரியுதுங்களா? நான் லீகல் பொசிஷனை தான் எடுத்து வைக்கிறேன். அடுத்தது, இங்க ஒருத்தர் எஸ்ஐடி போட்டாரு, அங்க இது பண்ணாருன்னா சரி ரைட்டு. அப்போ இங்க வந்து சிபிஐக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் எதிர்த்து நீங்க வந்து மேல போனது கிடையாதா சார்? நாங்க மேல போறோம், நாங்க நீதிமன்றத்துல போறோம், இந்த நீதிமன்றம் போறோம், அடுத்த நீதிமன்றம் போறோம். அப்ப நீங்க போனா அது நியாயம், மத்தவங்க போனா அது அநியாயமா? ஆமா, அநியாயம் தான். அப்படி சொல்லுங்க. அப்புறம் அதுக்கு மேல என்ன பேச்சு இருக்குது? அண்ணன் சொல்றதுதான் வந்து நியாயம். நியாயம் அண்ணன் நியாயம் இல்லையா? அதை சுருக்கிட்டா அநியாயம். அப்புறம் என்ன?